பாரு கமருதன் பலமுறை சொல்லியும் நீங்க கேட்கற மாதிரி தெரியல. நேற்று இரவும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் மயக்க மூடி பேசியிருக்கீங்க. நீங்க செஞ்ச தவறுக்கு ஹாய் ஹலோ மக்களே, இப்போ லைவ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பீட பார்வோம் இந்த காஜி கமருதீனும் ஒன்றா சேர்ந்து நேற்று நைட்டும் மைக்கை மறைச்சி பேசியிருந்தாங்க. மைக்கை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு பர்பஸாகவே பேசினாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையிலையும் வந்துட்டு காதில் வந்து குசு குசுன்னு மைக்கை எடுத்துகிட்டு பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பிக் பாஸ் ஏற்கனவே வந்துட்டு லிவிங் ஏரியாவில் ரொம்ப கோவமாக அனலைஸ் பண்ணார். ரொம்ப கோவமாக வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணார். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ட்டு. அப்போவும் சாரி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சிங்க. அப்போவே பிக் பாஸ் சொன்னார், இதோட பட்டாது வாட்டி கமருதீன் உட்காருங்க அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி பண்ணதுனால பிக் பாஸ் செம்மையாக கோவப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் பண்ண இந்த தப்புக்காக ஒட்டுமொத்த பிக் பாஸில் இருக்கவங்களும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு அந்த கிச்சனில் ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் பால், டீ, காஃபி, முட்டை இது எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் மறுபடியும் வைக்க சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாரம் முழுக்க அவங்களுக்கு வந்துட்டு டீ, பால், முட்டை எதுவுமே கிடையாது. ஸோ இதனால் வந்துட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிட்டாங்க உள்ளே இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே. யாரா இந்த பீட பார்வதிக்கும் இந்த காஜி கமருதீனுக்கும் வந்துட்டு ஓட்டு போட்டுட்ருக்காங்கன்னே தெரியல. ஸோ இவ்வளோ கேவலமான அட்டிடியூடு, இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இதை சொன்னாலுமே இதுக்கும் ஏதாவது முட்டு கொடுத்துட்டு வருவானுங்க. என்ன ஜென்மங்கன்னே புரிய மாட்டுது. பிக் பாஸ் இப்போ தான் சம்பவத்தை சரியாக ஆரம்பிச்சிருக்காரு. தண்டனைகள் கடுமையானா தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குறையும். இதை பற்றி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.